ஹாய் கைஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தல அஜித் குமார் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க துபாயில் கார் ரேசிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் நடக்குது ஓகேங்களா துபாயில். ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக தல அஜித் குமார் அவங்களுக்கு எந்த ஒரு அடியுமே இல்லை, எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, அந்த சீனில் எப்படி நடந்துச்சு, அண்ட் அஜித் குமார் அவங்க டீம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிற இந்த சாம்பியன்ஷிப் பற்றியும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு சாம்பியன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தல அஜித் குமாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஒரு பக்கம் நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனாக பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்போர்ட் ரேசிங், இந்த கார் ரேசிங், பைக் ரேசிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ இல்லை, முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க ரேசிங் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஃபார்முலா 2 ரேசிங் இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. இன்னும் ஒரு 3 ப்ரொஃபஷனல் ரேசர்ஸ் ஆட் பண்ணி அவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேத்யூ டிட்ரின்னு ஒருத்தவர், ஃபேபியன் டெஃபியக்ஸ்னு ஒருத்தவர், கேமரான் மெக்லெட் அப்படின்னு ஒரு 3 ப்ரொஃபஷனல் ரேசர்ஸை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. அஜித் குமார் ரேசிங்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஒரு நெக்ஸ்ட் ஒரு பெரிய லீக் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சாம்பியன்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா துபாயில் நடக்கிற 24 ஹவர்ஸ் என்டியூரன்ஸ் ரேசிங். இந்த 24 ஹவர்ஸ் ரேசிங் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டீம் அந்த 24 ஹவர்ஸ் டைமிங்குள்ள அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வின்னர். ஒரு டீம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 டிரைவர்ஸ் கிட்ட இருக்கலாம். ஒரு டீம் ஒரு கார் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு டிரைவரும் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ ஹவர்ஸ் ஓட்டி இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வரும். அண்ட் ஒவ்வொரு டிரைவர்ஸ் டயர்டாக மாற்றி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி எந்த ஒரு கார், எந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ் டைமிங்குள்ள அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நிறைய டிஸ்டன்ஸ் ஓட்டியிருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதோட வின்னர். ஸோ இந்த ரேசிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சாம்பியன்ஷிப்காக அவங்க யூஸ் பண்ண போகிற கார் தான் பார்த்தீங்கன்னா போர்ஷேல 992 கிளாஸ்ன்ற ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த என்டியூரன்ஸ்க்காகவே ஸ்பெஷலைஸ்டாக மேக் பண்ண கார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஏகேஎஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து தான் பார்த்தீங்கன்னா நேற்று 6 ஹவர்ஸ் செஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. 6 ஹவர்ஸ் தொடர்ந்து ஓட்டணுன்ற மாதிரி செஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் செஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஏகே அவங்க ஓட்டிகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டில் வந்து ஒரு கஷ்டமான பெண்டில் ஒரு கண்ட்ரோல் மிஸ் ஆகி நேராக பேரிகேடில் போய் இடிச்சு 2-3 தூரம் சுற்றி போய் தான் நிற்கிது அந்த கார் ஓகேங்களா. அப்படி இடிக்கும் போது அவர் வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 180 km/h ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்படி இடித்து 2-3 தூரம் சுற்றி நிற்கிது. அண்டு மெடிக்கல் டீம் வந்து பார்க்குறாங்க, அப்படியே மெதுவாக அவரை கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்டு பார்க்குற நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா பக்குன்னு ஆயிடுது. அண்ட் அவங்க டீம் சைடு அவங்க மேனேஜரே பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஏகே அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, அந்த வண்டிக்கு தான் ஃபுல் அடி, அந்த ஏகே அவங்க கம்ப்ளீட்லி நார்மல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்கமிங் செஷன்ஸ் ப்ராக்டிஸ் செஷனில் கண்டிப்பாக அவர் கலந்துப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம், அவர் கம்ப்ளீட்லி நார்மல்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு. அண்ட் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த வீடியோலாம் வைரலாக போயிட்டு இருக்கு, ட்விட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஏகே அவங்க டீம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தலை சேஃபாக இருக்கணும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.